ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிப்பு என்கிற வார்த்தை மிகவும் பிடித்த வார்த்தை. ஆனால் தான் உன் சகோதரன் என்ன பண்ண மன்னிங்க. உனக்கு விரோதமாய் ஒருவன் குற்றம் செய்தால் அவன் என்ன பண்ண மன்னிங்க அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் என்ன பண்றாரு? ஒரு வேத வசனங்களை கொண்டு கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் சகோதரன் நான் எத்தனை தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கப்படும்போது எத்தனை தடவைமா? 7-70 தடவை என்ன பண்ண மன்னிச்சு. ஆமென். மன்னிக்கதை தவிர பழி வாங்குவது உன்னுடைய எண்ணமா இருக்க கூடாது. ஆமென். என்ன பரலோகத்துக்கு மிகவும் பிடித்த வார்த்தையானது சொல்லுங்களேன் மன்னிப்பு. ஆனா நமக்கு என்ன வார்த்தை பிடிக்காது? மன்னிப்பே பிடிக்காது பாருங்க. ஆமென். நாம சொல்லுவோம் மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறியா அப்படின்னு நாம என்ன பண்றோம் சொல்றோம். ஆமென். தமிழ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. நீ இங்கிலீஷ்ல கேட்டிருந்தா கூட நான் என்ன பண்ணிருவேன் மன்னிச்சிருவேன். ஆமென். தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை என்ன வார்த்தையா? மன்னிப்பான். ஆனா பரலோகத்திற்கு மிகவும் பிடித்த வார்த்தை மன்னிப்பு. ஆமென். சொல்லவே மாட்டேன் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அன்றைக்கு அவர் மன்னிக்காவிட்டால் இன்றைக்கு நாம் இங்கே நிற்கவே முடியாது இல்லையா? அன்றைக்கு அவர் இந்த மன்னிப்பை கூறாவிட்டால் இன்றைக்கு நாம் என்ன பண்ண முடியாது? மன்னிக்கப்பட்டிருக்க மாட்டோமே. என்ன கொஞ்ச நெஞ்ச காரியமா செய்திருக்கிறோம், கொஞ்ச நெஞ்ச பாவத்தையே செய்திருக்கிறோம். ஆமென். அவ்வளவு விக்கிரங்களை வணங்கி இருக்கிறோம், அவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறோம். அவ எல்லாவற்றிலிருந்து பரவாயில்ல, நீ பாவம் செய்தாலும் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணிருக்க கர்த்தர் உன்னையும் என்னையும் மன்னித்து விடுதலை ஆக்கி என்ன பண்ணிருக்காரு? இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பு நமக்கு தேவை. இந்த சிலுவையில பூத்த முதலாவது பூ மன்னிப்பு, அது நமக்கு வேண்டும். ஆமென். நமக்கு மாத்திரமல்ல, நம்மிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம்? இந்த மன்னிப்பு போகணும். ஆமென். நீங்களும் நானும் மன்னிக்கிறவளா இருக்கணும். நீங்களும் நானும் விரோதிக்கிறவளா இருக்கக்கூடாது. 1000 பேர் 1000 தடவை தப்பு செய்தாலும் 70 தடவை என்ன பண்ணணுமா? மன்னிச்சிடணுமா? ஆமென். நான் எப்படி மன்னிக்கிறது? அவங்க செய்த துரோகம் என்னால் என்ன பண்ண முடியல. ஆமா, நினைச்சு பார்த்தா அப்படியே உச்சந்தலை முதல் உள்ளம் பார்த்து அப்படி கொழுந்து விட்டு எரியுது. நான் எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நினைக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஆமென். அவங்கள நாம நினைக்கவே வேணாம். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தரை பார்க்கும்போது அவர்கள் செய்த துரோகமோ அவர்கள் செய்த பாவமோ நமக்கு செய்த என்னது கொடுமைகளும் என்ன பண்ணுது? ஞாபகம் வருது. அதை மறந்துட்டா, அவங்கள மறந்துட்டா என்ன பண்ணாது? ஞாபகமே வராது பாருங்க. ஆமென். மன்னிப்பது ஈஸி ஆயிடும் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு? இவர்கள் என்ன பண்ணுங்க? மன்னிச்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. மன்னிக்கிறது ரொம்ப ஈஸி. அவர்கள் செய்த துரோகத்தை மன்னிச்சுட்டு அதை மறந்துட்டு மனம் மன்னிச்சிடலாம். ஆமென். அதை மறக்கிறதுக்கு கர்த்தருடைய ரத்தம் நமக்கு தேவை, கர்த்தருடைய சமூகம் நமக்கு தேவை. எல்லாவற்றையும் பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. ஏன்னா அந்த வார்த்தை நம்மை தேற்றும். மன்னிச்சிருப்பா, மன்னிச்சு விட்டுரு, நான் இருக்கிற உன்னோட. ஆமென். கர்த்தரே இருக்கும்போது அவன் எப்பேற்பட்ட காரியத்தை நமக்கு விரோதமாய் செய்த நமக்கு என்ன வந்தது? ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிள்ளைகள் பாடினாங்க இல்லையா? இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அவர் இருக்கும்போது வேற மனிதன் என்ன செய்ய முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மன்னிப்பது ஆண்டவருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் என்ன பண்ணிருக்காரு? சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமென். மன்னிச்சிடுங்க. என்ன நமக்கு விரோதமாய் பேசி இருந்தாலும் அவர் என்ன பண்றீங்க? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிருவோமா? மன்னிச்சிருவோமா? சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. மன்னிச்சிடுவோமா? மன்னிச்சிடுவோம். ஆமா.